நம்ம கோகு வீஸ் வளர்த்தா என்ன ஆகும்? வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்மளை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே சயின்ஸ் தான். சயின்ஸ் கிட்ட இருக்கிற பவர் இந்த உலகத்தில் யார்கிட்டையுமே இல்லாத மாதிரியான ஒரு வித்தியாசமான ஒரு பவர்ஸ். அந்த பவர் என்னன்னா அவங்களுடைய ரேஜ் தான் அவங்களுடைய பவரே. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க ரேஜ் ஆக அவங்களுடைய பவர்ஸ் கூடிக்கிட்டே தான் போகுமே தவிர குறையவே குறையாது. வயசாக அவங்களுடைய பவர்ஸ்லாம் வீக் ஆவாங்கன்ட்டு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் வீக் ஆகவே மாட்டாங்க. அதுதான் சயின்ஸோடைய ஸ்பெஷாலிட்டியே. ஸோ அப்படிப்பட்ட சயின்ஸ் நிலத்தில் ஒரு லோ கிளாஸ் வாரியர் ஒருத்தன் பறக்கிறான். அந்த ஒரு வாரியரை நம்மளுடைய இவர் இருக்கா அப்படி இல்லை, அதாவது நம்மளுடைய இவர் பேர்டாக்கும் அவங்களுடைய ஒய்ஃபும் சேர்ந்துக்கிட்டு வேற ஒரு பிளானட்டுக்கு அனுப்பிச்சு விடலாம்ன்ற ஒரு பிளானை போடுறாங்க. அதே சமயத்தில் வீரஸோ என்ன கூட ஸ்ட்ராங்காக, அதாவது நான் சண்டை போடுற மாதிரி ஸ்ட்ராங்காக ஒரு வாரியர் கூட இல்லையா, என்னையா பண்ணுறது, நான் தூங்கி எந்திரிக்கிற இதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு வாரியர் உருவாகி ஆகணும். எல்லாரும் நீங்க சொல்லிட்டீங்களே, செஞ்சுட்டா போச்சு. ஒரு சூப்பரான ஸ்பெஷலான ஒரு வாரியரை உங்களுக்காக நான் உருவாக்குறேன், அவங்க கூட நீங்க சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் தேட ஆரம்பிக்கிறா. அப்படி ஸோ யூனிவர்ஸ் 7ல் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாரியரை கண்டுபிடிச்சு அந்த வாரியருக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்ட்டு தேடிக்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் தான் நம்மளோட இவர் இருக்கா அப்படி இல்லை, கோகு. அவர் பூமியை நோக்கி போய்கிட்டு இருக்கதை பார்த்துட்டா அப்படி, ஓ யாரோ ஒரு சின்ன பையன் ஏதோ ஒரு வேற ஒரு கிரகத்துக்கு போற மாதிரி இருக்குது, பேசாம அவனை கொண்டு வந்துட வேண்டியதான்ட்டு அவனை அங்க இருந்து நம்மளால லபக் பண்ணிட்டா அப்படி. ஸோ நம்ம கோகு நம்மளோட வீஸ் கிட்ட தான் வளர்றா அப்படி. நம்ம வீஸ் அவனுக்கு கோகுன்னு பேர் வச்சிடறா அப்படியா. ஸோ நம்மளோட கோகு ஓரளவுக்கு பெரிய பயல ஆனதுக்கப்புறம், அதாவது ரொம்ப பெரிய பையன் இல்லை, கொஞ்சம் சின்ன பையன் தான். ஸோ நம்ம கோகுக்கு நம்ம வீஸே ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படி. எந்த அளவுக்கு நம்ம கோகுவை ட்ரெயின் பண்ணி பவர்ஃபுல் ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி. ஏன்னா சயின்ஸை பற்றி நம்ம கோகுக்கு நல்லாவே தெரியும், அதாவது நம்ம கோகுன்ற பாருங்க நம்ம வீஸுக்கு நல்லாவே தெரியும். ஸோ கோகு நானும் பவர்ஃபுல் ஆயே தீர்வேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்மளுடைய கோகு என்ன பண்ணுறா அப்படி, ரொம்ப பயங்கரமாக நம்மளுடைய இவரு கூட வீஸ் கூட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கிறா அப்படி, வேற லெவல் பண்றா அப்படி இல்லை. ஸோ இப்படியே நம்மளுடைய வீஸ் கூட ட்ரைனிங் எடுத்து நம்ம கோகு என்ன பண்றா அப்படி, சின்ன வயசுலேயே ரொம்ப சின்ன வயசுலேயே சூப்பர் சைனை அட்டைன் பண்ணிடுறா அப்படி. சூப்பர் சைன் ஃபார்ம் அட்டைன் பண்ணதும் சும்மா வேற லெவல் பண்றா அப்படி. சூப்பர் சைன் ஃபார்ம் தான் அட்டைன் பண்ணாருன்னு பார்த்தா சூப்பர் சைன் 3யவே அட்டைன் பண்ணிட்டாரு. இவ்வளோ சின்ன வயசுல சூப்பர் சைன் ஃபார்மே அட்டைன் பண்ணதே பெரிய விஷயம். ஆனால் சூப்பர் சைன் 3யும் தாண்டி வேற லெவல் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படியா. இந்த ஒரு ஃபார்மை வச்சு நம்மளுடைய வீஸ் கூட என்னதான் சண்டை போட்டு வீஸை தோக்கடிக்க முடியல. வீஸ் இவன் எப்படி இந்த அளவுக்கு ஃபார்ம் எடுக்கிறான்னு தெரியலையே, சயின்ஸால இந்த அளவுக்கு பண்ண முடியுமா அப்படின்ட்டு வீஸுக்கே டவுட் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு சைனா இருக்கிறான் அப்படி. ஸோ அதுக்கப்புறம் இவனை காடா மாற்றி ஆகணும் அப்படின்றதுக்காக சூப்பர் சைன் காட் ஃபார்ம் எடுக்கிறதுக்காக யூனிவர்ஸ் 7ல் அவ்வளவா இல்லை அந்த ரிச்சுவலுக்காக. ஸோ அதனால நம்மளுடைய இவர் என்ன பண்ணுறா அப்படி, நம்மளுடைய யூனிவர்ஸ் 6க்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற சயன் வாரியர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு யூனிவர்ஸ் 6க்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற சயின்ஸ் இருக்காங்கல்ல, அந்த மாடர்ன் சயின்ஸ், ஸோ அவங்களுடைய உதவி கேட்கலான்ட்டு வேடோஸ் மூலயமா அந்த ஒரு சயின்ஸ் கிட்ட உதவி கேட்டு இந்த ரிச்சுவலை பண்ணி எப்படியோ சூப்பர் சைன் காட் ஃபார்முக்கு நம்ம கோகுவை மாற்றி விட்றாங்க. பட் அந்த ரிச்சுவலும் ரொம்ப சாதாரணமான ரிச்சுவல் இல்லை, கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்களா சூப்பர் சயின்ஸாக மாறுவாங்க, அவங்களால சூப்பர் சயின்ஸாக மாற மாட்டாங்களா, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஃபைனலாக நம்ம கோகு சூப்பர் சைன் காட் ஃபார்மே அட்டைன் பண்ணிட்டா அப்படி. ஸோ இது ஒரு காட் ஃபார்ம்ன்றதுனால காட் கீ இருக்கும், அதனால ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பா அப்படி. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டாங்க யூனிவர்ஸ் 7க்கே. பட் இந்த ஒரு பவர் டெம்பரவரி அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ஒரு பவரை வச்சு நம்ம கோகு பயங்கரமாக ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படி. பட் ரொம்ப நேரம் அந்த பவரை தாக்கு பிடிக்காதுன்றது நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம கோகு நார்மல் ஃபார்முக்கு வந்துடுறா அப்படி. என்னதான் நார்மல் ஃபார்முக்கு வந்திருந்தாலும் கோகுக்குள்ள அந்த ஒரு காட் கீ கண்டிப்பாக இருந்தே ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்தால் நம்மளுடைய கோகுவும் சரி நான் இன்னமும் சூப்பர் சைன் காடாக மாற முடியல, இதுக்கப்புறம் என்னால் மாற முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் என்னுடைய பவர் லெவல் இப்போ கூடின மாதிரி தான் இருக்குது, உனக்குள்ள அந்த காட் கீ இன்னமும் அப்படியே தான் இருக்குது கோகு, என்னால் அந்த காட் கீயை ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அதனால் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, உன்னால் எப்போ ஆனாலும் சூப்பர் சைன் காடாக மாற முடியும். ஓகே வீஸ், ஆனால் அது எனக்கு பத்தாது, நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், இன்னும் ஸ்ட்ராங்காகவே தீரணும்னு சொல்ல, என்னடா இவன் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகணும்ட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்கான மோட்டிவோட சுற்றிக்கிட்டு இருக்கானே, பரவாயில்ல ரொம்ப நல்ல பையனாக இருக்கா, சரி இவனுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுப்போம் அப்படின்ட்டு நம்மளுடைய வீஸும் பயங்கரமான ட்ரைனிங்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிற அப்படி. ஒரு காடாக மாறினவனுக்கு இன்னமும் பவர் அதிகரிக்கணும்னா இன்னும் என்னென்னலாம் பண்ணி ஆகணும், அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டே அட்டைன் பண்ணி ஆகணும்ல. இவ்வளோ சின்ன வயசுலேயே காட் கீ அட்டைன் பண்ணதே பெரிய விஷயம், இருந்தாலும் இதையும் தாண்டி போகணும்னு கோகு ஆசைப்படுறான். கோகுவோடைய ஆசையும் நம்மளால் நிறைவேற்றாமல் இருக்க முடியாது, ஏன்னா அவன் ஒரு சயன், அவனுடைய பாடி கண்டிப்பாக இந்த பவர்ஸ் எல்லாத்தையும் தாங்கும்ட்டு தான் நானும் நம்புகிறேன் அப்படின்ட்டு நம்ம வீஸ்
வீஸும் சொல்லிக்கிட்டு இருக்க நம்மளுடைய கோகு அதுக்கேற்ற மாதிரி அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே அப்ட்ராக்ட் பண்ணுற அப்படி அதாவது அப்சர்வ் பண்ணிக்கிற அப்படியே அவரால் அந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியுது. பெருசாக எந்த ஒரு டேமேஜும் இல்லை. ஸோ சயின்ஸால் இவ்வளோ முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தால தான் இவனை நான் செலக்ட் பண்ணேன். இருந்தாலும் மொத்த சயின்ஸும் அழிஞ்சு போயிட்டாங்க. இவனுடைய பவர் தான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கப்புறம் சயின்ஸ்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வாரியராக இவன் தான் இருக்க போகிறான்றதுல எந்த சந்தேகமும் இல்லைன்னு சொல்லியிருக்கு. இந்த பக்கம் நம்ம ஃப்ரீஸாக காமிக்கிறாங்க. என்ன சயன், நீ சாக போகிறத பார்த்து சந்தோஷப்பட போகிற போல இருக்கு. நீ இன்னைக்கு சாக போகிறீங்கடா, எல்லா சயின்ஸையும் அழிக்க போகிறேன்ட்டு நம்ம பேடாக் மேலே ஒரு பயங்கரமான அட்டாக்கை விட நம்ம பேடாக் சாகிறதுக்கு முன்னாடி அவனுடைய பையனுக்கும் கோகுக்கும் இடையில ஒரு சண்டை நடக்க போகிறது அப்படியே ஒரு விஷுவல் அவருக்கு தெரிய வருது. அப்படியே அவர் அங்கே கட் மட்டை ஆகிற அப்படி. ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுடைய ஃப்ரீஸ் என்ன சொல்கிற அப்படி எந்த ஒரு சயின்ஸுமே இருக்கக்கூடாது. ஏதாவது சயின்ஸ் தப்பிச்சிருந்தாங்கன்னா அவங்க எல்லாரையும் உருத்தெரியில்லாமல் அழிச்சிருங்க. இது நான் போடுற உத்தரவு. இதுக்கப்புறம் சயின்ஸ் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்மளுடைய ஃப்ரீஸ் அந்த பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி எல்லா யூனிவர்ஸையும் அதாவது தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயாவது சைன் கேன் இருந்தானா அவனை போட்டு தள்ளுறதுக்கு. ஸோ அதே மாதிரி நிறைய சர்வைவர்ஸும் இருக்கிறாங்க. அந்த சர்வைவர்ஸ் எல்லாருமே நம்மளுடைய விஜிட்டா நம்ம பேடாக்கோடைய பையனான இன்னொருத்தையும் அவன் பேர் என்ன போல. ஸோ அவன் பேர் சரியா தெரியல. அவங்க 3 பேர் தான் இருக்காங்க. அவங்க 3 பேரை போட்டு தள்ளுறதுக்காக அந்த இடத்துக்கு நம்மளுடைய ஃப்ரீஸாவே களம் இறங்கிட்டா. அப்படியே அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான சண்டை. என்ன என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்னு நினச்சிங்களா? அது மட்டும் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம வீரஸோடைய பிளானட்ல தான் காமிக்கிறாங்க. நம்ம வீரஸ் இன்னும் எந்திரிக்கல. இருந்தாலும் நம்மளுடைய வீசுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஸோ இந்த சயின்ஸ் எல்லாம் ஆபத்தில் இருக்காங்க. இவங்களை என்ன பண்ணலாம், காப்பாற்றலாமா ஆனாமான்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. நான் போய் காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு நம்ம கோகு காலத்தில் இறங்குறா. அப்படி அவன் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஏனாவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கானா நானும் தெரிஞ்சுக்கணும்ல. நீ சொல்கிறதும் கரெக்டு தான். சரி போயிட்டு வா, போய் அவங்கள போய் பொழந்து கட்டு. இதை தவிர நான் வேற என்ன சொல்கிறது, ஒரு ஆசிரியராக இருந்துக்கிட்டு இப்படிலாம் சொல்லக்கூடாது. இருந்தாலும் உன்னோட ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்லன்னு சொல்ல கோகு காலத்தில் இறங்கிட்டா. சும்மா எல்லாத்தையும் பாட்டாய் கிளப்பிடுவான்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. கோகு சண்டை போடுறது நம்மளுடைய வீஸ் அவர் இங்கே அவருடைய பிளானட்ல இருந்துகிட்டே பாக்குறா. அப்படி ஸோ இந்த பக்கம் நம்மளுடைய வெஜிட்டா இவங்களா இருக்காங்களா, அவங்களாம் பயங்கரமா அடி வாங்கி சாகுற நிலைமையில கிடக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்களோட சோழிய வெஜிட்டா அதாவது நம்மளுடைய ப்ரீஸா முடிக்கலாம்ட்டு போற நேரத்துல தான் அந்த இடத்துக்கு தான் நம்மளுடைய ஹீரோவான கோகு என்ட்ரியை கொடுத்து வெறித்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அப்படி சும்மா இந்த ஷாட்ல தான் நாயகன் மீண்டும் வரா 8 திக்கும் பயந்தானே அப்படின்ற சாங்கெல்லாம் போடலாம். அந்த அளவுக்கு பயங்கரமான மாஸ் என்ட்ரி தான் நம்ம கோகு கொடுக்குறோம். அப்படியே அவருடைய பவர் லெவல் வெறித்தனமா இருக்க. ஸோ சென்ட்ரானோடைய உதவியால் எப்படியோ நம்மளுடைய வெஜிட்டா இவங்க எல்லாருமே தப்பிச்சிடுறாங்க. நம்ம கோகு மட்டும் அங்கே இருக்கிற நம்ம ஃப்ரீஸாவோட சண்டை போடுறதுக்காக. ஸோ சென்ட்ரானை யார் யூஸ் பண்ணாங்கன்னா நம்மளுடைய கோகு தான் யூஸ் பண்ணியிருக்கான். ஏன்னா ஆல்ரெடி வீஸ் நம்ம சென்ட்ரானை யூஸ் பண்ணியிருக்காரு இல்லை, அதை வச்சு நம்மளுடைய கோகுவும் யூஸ் பண்ணிட. சரி சண்டைக்கு ரெடியான்ட்டு ஃப்ரீஸாவுக்கும் கோகுக்கு இடையில பங்கமான சண்டை ஆரம்பிக்குது. சின்ன பாயிலாக இருந்தாலும் நம்ம கோகு சும்மா போட்டு பொலாகாட்டு காட்டி வேற லெவல் வெறித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல. இந்த மாதிரி வெறித்தனம் பண்ணுவான்ட்டு யாரும் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு பங்கமாக போட்டு நம்ம ஃப்ரீஸாவை பொலாகாட்டு காட்டிக்கிட்டு சூப்பர் சைன் ஃபார்ம்ன்றது ஒரு விஷயத்த சும்மா எப்படி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தெல்லாமே நம்ம கோகுக்கு மட்டும் தானே தெரியும். ஸோ கோகு சூப்பர் சைனை வச்சு அடிக்கலாம்னு பார்க்குறேன். ஆனால் சூப்பர் சைனை யூஸ் பண்ணல இப்போ வரைக்கும். இதுக்கப்புறமா சூப்பர் சைனை யூஸ் பண்ணி பொழப்பானா அப்படின்றதும் தெரில. ஆனால் காட் கீ அடைஞ்சவனுக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்கிறதுல எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. நம்ம ஃப்ரீஸாவால் ஒன்றுமே பண்ண முடியல. ஃப்ரீஸா அவனுடைய ஃபைனல் ஃபார்முக்கு வந்துமே நம்மளுடைய கோகுவை டெஃபீட் பண்ண முடியல. நம்ம கோகு ஈஸியாக டெஃபீட் பண்ணிட்டான். அதுவும் பிரைம் கோகு, ரொம்ப பெரிய கோகு கூட இல்லை. ஒரே ஒரு ஃபைனல் அட்டாக்ல சும்மா பொழந்துட்டான். இந்த மாதிரி பங்கம் பண்ணி மாஸ் பண்றதுதானே என் தலைவன் கோகு. நம்ம கோகு யாரு வேற லெவல்ல. இப்படி ஒரு பவர் எனர்ஜி எல்லாத்தையும் கோகு ஒருத்தனால மட்டும்தான் ரிலீஸ் பண்ண முடியும். வேற எவனாலும் இதை பண்ண முடியாதுல்ல. ஸோ ஒரு வழியாக ஃபைனலா நம்மளுடைய கோகு என்ன பண்ணிடுறான், நம்மளுடைய வெஜிட்டா அதாவது வெஜிட்டான்ற பாருங்க ஃப்ரீஸா அவங்கள அழிச்சிடுறான். இந்த பக்கம் நம்மளுடைய 3 சயின்ஸை காப்பாத்தினான்ல, அவங்கள போய் பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சு வேணாம் இப்போதைக்கு அவங்கள நம்ம பார்க்க விரும்பல அப்படின்ற நம்ம வீஸ்கிட்டே சொல்லிடுறா. அப்படி சரின்ட்டு திருப்பியும் நம்ம ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். வீஸ் நான் இன்னும் பவர்ஃபுல் ஆகணும்ட்டு இப்போ எனக்கு இன்னும் நம்பிக்கை வந்துருச்சு. அந்த பவர் எனக்கு பத்தாது, நான் இன்னும் பவர்ஃபுல் ஆகணும், இன்னும் பவர்ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்ல இவனோட எப்போது அப்போ அது போல தெரியாம இவனை செலக்ட் பண்ணிட்டணுன்ற மாதிரி யோசிக்கிறா. அப்படி நம்ம வீசு இருந்தாலும் கோகுவோடைய இந்த ஆர்வத்தை பார்த்து ரொம்ப மெச்சிட்டா. அப்படி இதுக்கப்புறம் பிச்சிருவாரா அப்படின்றதுதான் தெரில. ஸோ கோகு இன்னமும் ட்ரைனிங்கில் பயங்கர புளியாக தான் இருக்கிறா. அப்படி புளின்னு புளியிற அப்படி நம்மளுடைய வீசை போட்டு ட்ரைனிங் எடுக்கணுன்றதுக்காக
நாளுக்கு நாள் கோகுவோடைய கீ கூடிக்கிட்டே போகுது. கோகுவோடைய பவர் லெவல் சும்மா வேற லெவலில் போயிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. இதுக்கப்புறம் வீரஸ்க்கும் கோகுவுக்கு இடையில சண்டை வேற நடக்க போதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம கோகுவை நம்மளுடைய இவர் என்ன பண்ற அப்படியே அவருடைய வாண்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான டைமென்ஷன் இருக்குல்ல அந்த டைமென்ஷனுக்குள்ள அனுப்பிச்சிடுற அப்படி. பட் அந்த டைமென்ஷனுக்குள்ள போனதுமே நம்ம கோகுவால எந்திரிக்க கூட முடியல. அந்த அளவுக்கு கிராவிட்டி ரொம்ப அதிகமா இருக்குது. அந்த டைமென்ஷனுக்குள்ளேயே எடை விடாம பிராக்டிஸ் பண்ணி எப்படி அந்த இடத்துல நிக்க ஆரம்பிச்சிடற அப்படி. சும்மா வேற லெவல்ல சண்டையும் போட ஆரம்பிக்கிறார். இப்படியாக நம்ம கோகு பங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்மளும் தெரியாம ஒரு முழித்தல்ல தான் இருக்கிறோம். பல வருடங்கள் ஓட ஆரம்பிக்குது. கோகுவோடைய டைம் லைன், அதாவது கோகுவோடைய பவர் லெவலும் கூடிக்கிட்டே வருது. கோகும் பயங்கரமா எடை விடாம ட்ரைனிங் எடுத்துக்கிட்டே தான் இருக்கிறான். சூப்பர் சைன் கார்டை மாஸ்டர் பண்ணிட்டா ஒரு வழியா. அதனால நியூ லெவலை அச்சீவ் பண்ணுன்றதுக்காக இன்னமும் கடுமையா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுடைய பவர் லெவலை எவ்வளவுக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக்கி அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை கத்துக்கிற அளவுக்கு போகணும்னு பார்க்குறான். ஏன்னா ஆல்ரெடி நம்மளுடைய வீசி நம்மளுடைய கோகு கிட்ட அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை பற்றி நிறையவே சொல்லியிருக்கிறேன் அப்படி. ஸோ அதனால நான் அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை கற்றுக்கிட்டே திருவேன்ட்டு நம்ம கோகுவும் சொல்ல, அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி அது உனக்கு செட் ஆகுமா இல்லையான்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். உன் பாடி அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா அது ஒரு காட் லெவல் கீ, ரொம்ப பவர்ஃபுல்லான காட் லெவல் கீ. நீ எடுக்கிற சூப்பர் சைன் கார்டில் ஒரு காட் கீ தான் இருந்தாலும் அது லோ லெவல் காட் கீ, இது ஹை ரேங்க் காட். ஸோ இந்த காட் கீயை நீ ஆக்சஸ் பண்ணோம்னா நீ இன்னமும் உன்னுடைய பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கணும். அந்த பவரை உன்னால் தாங்க முடியலன்னா நீ செத்துருவ. இதை கேட்டு நம்ம கோகுக்கு லைட்டாக ஷாக் ஆனாலும் சரி இருந்தாலும் உன்னால் கண்டிப்பாக முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் நான் ஒரு உண்மையை பேச்சுக்கு சொன்னேன். ஆனால் நான் சொன்னது ஒன்றும் பொய் இல்லை. நீ உன் பாடி அதை அக்செப்ட் பண்ணலன்னா நீ செத்துருவ அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல எதாக இருந்தாலும் தாங்கிறதுக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன். இத்தனை வருஷமா அதுக்காக தான் நான் ட்ரைனிங் எடுத்திருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒரு புது ஃபார்மை மாஸ்டர் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கே தெரியாது வீஸ் அப்படின்னு சொல்ல, என்னடா ஃபார்ம் அது செல்லம் காமி பார்ப்போம். எனக்கே தெரியாமல் எப்போ நீ ப்ராக்டிஸ் எடுத்தேன்ட்டு தெரியலையே. இருந்தாலும் உன்னுடைய பவரை நான் பார்த்து மெக்கிறேன், வா நம்ம சண்டை போடலாம் அப்படின்னு சொல்ல நம்மளுடைய கோகு பயங்கரமான ஒரு ரேஜை காமிக்க ஆரம்பிக்கிற அப்படி. இந்த அளவுக்கு ரேஜை காமிப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த ஒரு ஃபைட்டு இப்போதான் ஆரம்பிச்சிருக்குது. ஸோ வீஸு தயாராக இருக்கிறீங்களா? நான் என்னோட புது ஃபார்மை காமிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்ட்டு நம்மளுடைய கோகு கெத்தா சொல்ல, சரி காமி நானும் பார்க்கறதுக்கு தயாராக இருக்கிறேன்ட்டு நம்மளுடைய வீஸோ ஆர்வப்பட, கடைசி வரைக்கும் காமிக்கவே இல்லையடா. என்னடா ஃபார்ம் அது, காமிங்கடா. ஒரே கியூரியாசிட்டியாக இருக்குது, எதுவுமே காமிக்க மாட்டாங்க. நம்மளுடைய வீஸோ அந்த ஃபார்மை பார்த்துட்டா அப்படி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மை நீ எடுப்பேன்னு எதிர்பார்க்கல. பரவாயில்ல கோகு, நீ உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டே வர. அதே தான் நானும் சொல்கிறேன், பவர்ஃபுல்லாக மாறிக்கிட்டு வரேன் இல்லை. ஸோ அதனால் நான் கண்டிப்பாக நான் என்னுடைய அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை கற்றுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்மை எடுத்ததோட கயோக்கினையும் மிக்ஸ் பண்ணி இன்னமும் பவர்ஃபுல் ஆகிருக்கேன். இந்த பவர் பத்தாது இல்லை, இன்னும் பவர்ஃபுல் ஆகணும் வீஸ், நான் இன்னும் பவர்ஃபுல் ஆகணும்ட்டு பயங்கரமான ஒரு ரேஜை காமிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படி. இவ்வளோ ரேஜை காமிச்சு சும்மா மொத்த வீரஸோடைய பிளானட்டுமே கதிகலங்க பண்ணி, இந்த பவர் எனக்கு பத்தாது, இன்னும் பவர்ஃபுல் ஆகணும், இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும், நான் ஸ்ட்ராங் ஆகியே தீரணும். இதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன், என்னோட பவர் லெவலை பாருங்க அப்படின்ட்டு நம்மளுடைய வீஸுக்கிட்ட பயங்கரமாக எக்ஸ்ப்ளோஸ் பண்ண கோகுவோடைய பவர் தாறுமாறுமா அவனுடைய பவரை அன்லீஸ் பண்ணுறான். இப்படி அன்லீஸ் பண்ணுவான்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. அவனுடைய பவர் லெவலை கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு பயங்கரமாக போய்கின்னு இருக்குதான். இந்த ஒரு பவர் லெவலை கிட்டத்தட்ட யார் ஃபீல் பண்ணணும்னு நினச்சானோ அவன் ஃபீல் பண்ணிட்டான். வேற யாரு, தக்காளி நம்ம வீரஸ் தான். யாராவன் இவ்வளோ பவரை விழிக்கு காட்டுறான், எவன் அப்படின்னு கேட்க நம்ம வீரஸ் கிட்ட நம்ம வீஸ் வந்து சொல்கிறான், அப்படி மேலே நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வாரியர் வந்துட்டானா, இவன் தான் கோகு, இவன் ஒரு சயன் வாரியர், இவன் ஒரு மோர்ட்டலும் கூட அப்படின்னு சொல்ல, என்னடா ஒரு மோர்ட்டலை எனக்கு நிகராக சண்டை போடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கியா வீசு, இவனை குறைச்சி இட போடாதீங்க, இவன் வர்ற மாதிரி உங்களுக்கு தெரியாது பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்ல, என்ன மாதிரின்றதை நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன், இவன் கூட நான் சண்டை போடலாம்னு முடிவு பண்ணிட்டேன்ட்டு நம்ம வீரஸ் முடிவு பண்ணி களத்தில் இறங்கிட்டாரு. பார்க்குறேன் இவனோட பவர் எப்படி தான் இருக்குதுன்ட்டு, எனக்கு நிகராக இவனால் வர முடியாதுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிக்கிற அப்படி நம்மளுடைய கோக்குவை. நம்ம கோக்கா தெரிச்சடிச்சு போய் பல கிலோமீட்டர் தள்ளி விழுகிறான். இவனையா நீ பெரிய வாரியர்னு சொல்லி ட்ரெயின் பண்ண, நீ ட்ரெயின் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடுச்சு வீசு அப்படின்ட்டு நம்மளோட இவர் கலாய்க்க, அப்போதான் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷனே நம்மளுடைய கோகு நிகழ்த்துறான். அவனுடைய பவர் லெவலை வேற லெவலில் தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி தெறிக்க விட்டு வேகமாக வந்து நம்மளுடைய வீரஸ் கூட சண்டையிலையும் ஈடுபட ஆரம்பிக்கிறான். ஸோ ஒரு இம்மன்சிவான பேட்டில் போகுது. எந்த அளவுக்கு காட் ஸ்பீடையும் தாண்டி பயங்கரமான அட்டாக்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா. இந்த ஸ்பீடை யாராலையுமே பார்க்க முடியாது. ஆனால் நம்ம வீசால மட்டும் பார்க்க முடியும், சாதாரண மனுஷங்க கண்ணுக்கு தான் தெரியாது. நம்மளால சூப்பர் சைன் ப்ளூக்கு போயிட்டா. ஸோ நீங்கள் தான் காட் வீரஸ்ன்ட்டு நான் நினைக்கிறேன். உங்களை பற்றி வீஸ் நிறையா சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ நான் உங்களை தோக்கடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் ஜெயிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையில் ஈடுபடுறாங்க.
டிஸ்ட்ராயர் வீரஸ் கூட சண்டை போடணுன்றது தான் என் ஆசை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என் கூட சண்டை போடலாம், ஆனால் உன்னால் என்னை தோக்கடிக்க முடியாது. நான் இது வரைக்கும் என்னுடைய பாதி பவரை வரைக்கும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்கு மேலே யாருக்கிட்டையுமே சண்டையில் யூஸ் பண்ணதே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடி தான் அடிக்கிறா. அப்படி நம்ம ஆள் வாயிலேருந்து ரத்தமாக கக்குறான். இந்த மாதிரி அடிப்பாருன்ட்டு எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய வீரஸோட ஸ்ட்ரென்த் என்னன்றது அப்போ தான் தெரிஞ்சு நம்ம ஆள் கையோக்கியன் பவரை யூஸ் பண்ணி இன்னமும் பேட்டிலில் ஈடுபடுறான். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க வீரஸ், என்னை குறைச்சி இட போடாதீங்க. நான் யாருன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுவேன். என்னோட பவர் லெவல் என்னன்றதை நீங்கள் பார்த்து என்னை பார்த்து மிரளுவீங்கன்னு சொல்ல அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைடா. உன்ன மாதிரி ஒரு பொடிப்பயில பார்த்து நான் ஏன்டா பயப்படணும் அப்படின்ட்டு நம்ம வீரஸு கெத்தா சொல்கிறா. அப்படி தக்காளி தலைவன் வேற லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். கோகு ஒரு பக்கம் வீரஸும் கதற விட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த கதற விடுற பதற விடுறதுல இந்த யூனிவர்ஸே மொத்தமாக பிளாஸ்ட் ஆயிரும் போல இருக்குது. நம்ம வீசு அடங்க ஒக்கா மக்கா இவங்க போடுற சண்டையில் மொத்தமாக நம்மளோட யூனிவர்ஸ் 7 சோழியை முடிச்சு விட்ருவாங்க போல இருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்க. அவருடைய பவரை யூஸ் பண்ணி ஒரு பேரியரை யூஸ் போடுறா. அப்படி ஸோ இப்போதைக்கு இந்த யூனிவர்ஸை நம்ம எப்படியோ சேவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ அப்படின்ட்டு இருக்க. நம்மளால் அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டுக்கே மாறிடுறா. அதாவது இம்பர்ஃபெக்ட் அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை எப்படியோ எடுத்துடுறா, எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்துடுறா. ஒரு காடோட சண்டை போட ஆரம்பிச்சதுனால எடுத்துட்டானா என்னமோ. சரி, இந்த ஃபார்மை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். இது என்ன ஃபார்மு எனக்கு சரியா ஞாபகம் வரல. இப்போ எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. எஸ், இது அந்த ஃபார்மே தான் அப்படின்ட்டு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள ஒரு அடி நம்ம வீரஸ் கண்ணை சிமிட்டி திறக்கிறதுக்குள்ள ஒரு அடி அடிச்சிடறான் நம்மளுடைய கோகு. இந்த மாதிரி இவ்வளோ ஸ்பீடை காமிக்கிறது ஒரே ஒரு பவர் தான். இது அல்ட்ரா இன்ஸ்டன்ட் தானே, வாய்ப்பு இல்லை. காட்ஸான எங்களாலேயே அந்த பவரை அச்சீவ் பண்ண முடியல. வெறும் ஒரு மோட்டலால் எப்படி அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு? எப்பட்றா நீ இதை அச்சீவ் பண்ண அப்படின்னு கேட்டால் நம்ம ஆள் ஒரு பதிலும் சொல்லாமல் அடிக்க தான் ஆரம்பிக்கிறான் நம்ம வீரஸை போட்டு. உண்மையிலே நீ என்னை ஆச்சரியப்படுத்திட்ட. இருந்தாலும் இந்த பவரை நீ அடைஞ்சிருந்தாலும் நீ என்னை தோக்கடிக்க முடியாது. என்னுடைய ஃபுல் பவருக்கு நீ ஈடு கிடையாது. நீ இந்த அல்ட்ரா இன்ஸ்டன்ட் இம்பர்ஃபெக்டாக தான் அல்ட்ரா இன்ஸ்டன்ட் ஆக்டிவேட் பண்ணியிருக்க. ஆனால் இதோடைய ஆப்போசிட் டெக்னிக்கை நான் ஃபுல்லாக மாஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் உன்னால் என்னை தோக்கடிக்கவே முடியாது கோகு அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்மளால் அவருடைய ஃபுல் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படி இந்த இம்பர்ஃபெக்ட் அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டுக்கு நிகராக அந்த ஒரு டெக்னிக்கை நான் யூஸ் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் என்னுடைய ஃபுல் பவரை வச்சு உன்னை அழிச்சிடலாம்ட்டு முடிவு பண்ணிட்டேன். என் ஃபுல் பவரே இந்த ஒரு பவருக்கு போதுமானதாக தான் இருக்கும். வீரஸ் மட்டும் இல்லை, இது வரைக்கும் எந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனும் எந்த ஒரு ஆள் கூட சண்டை போடுறதுக்கு ஃபுல் பவரை யூஸ் பண்ணதே இல்லை. ஆனால் இப்போ தான் முதல் தடவையாக நம்ம வீஸே பார்க்குறா. அப்படி அப்போ தான் வீஸுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஞாபகம் வருது. அவங்க அப்பா இருக்கா அப்படி இல்லை, எதுக்கு யூனிவர்ஸ் 7க்கு என்னை இது இவர் போடுறீங்க, ஏஞ்சலா போடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு நம்மளோட இவர் சொல்லியிருக்கோம் அப்படி டைசிங்க்குன்னு. யூனிவர்ஸ் 7 காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் ஆன வீரஸ் ஒரு சரியான சோம்பேறி. ஸோ அவன் இந்த உலகத்தை பார்த்துக்குவானான்னு தெரியாது. அதனால அவன் கூட நீ தான் இருந்து அவனுக்கு அசிஸ்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவனை நீ தான் ட்ரெயின் பண்ணியிருக்க. ஸோ அதனால நீ இதை பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் நான் உடனே செலக்ட் பண்ணேன் யூனிவர்ஸ் 7 கார்டியன் ஏஞ்சலா. ஸோ வீஸ் அப்பாவுடைய பேரை காப்பாற்றணும் சரியா அப்படின்ட்டு தங்கப்புள்ள அப்படின்ட்டு ஒரு டெலாக்லாம் விட்டுக்கிட்டு இருக்காது. இந்த டெலாக் நான் தான் சொன்னேன். ஸோ அந்த காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணுற எல்லா தப்பையும் நீ தான் மாற்றி ஆகணும். அதுக்கு தான் நான் உன்னை போட்டிருக்கேன் அப்படின்ட்டு சொன்னது எல்லாத்தையும் நான் வந்து இப்போ ப்ரெசென்ட்டுக்கு வந்துடுறா. அப்படி ஸோ வீரஸ் இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டு அவருடைய டிஸ்ட்ரக்ஷன் வேலையை பார்க்காதனால தான் அவருக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆப்போனண்ட்டை கொடுத்து என்கரேஜ் பண்ணி இன்னமும் பவர்ஃபுல்லானவராக மாறணும்ட்டு அவரை யோசிக்க வைக்கிறதுக்காக தான் நம்ம வீஸ் இதெல்லாம் பண்ணியிருக்கா. அப்படி ஆனால் இங்கே நிலைமையே ரொம்ப தலைகீழாக மாறிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குதுன்னா நம்ம வீஸ் போட்டால் அப்படி இல்லை, அந்த பேரியரே கிட்டத்தட்ட நொறுக்கிற அளவுக்கு இவங்களுடைய பவர் லெவல் பயங்கரமாக இருக்குது. இதை பார்த்து நம்மளுடைய வீரஸ் என்னடா என்ன தோக்கடிக்க முடியும்னு நினைக்கிறியா, நான் விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு ஒரு பக்கம் வீரஸ் சொல்கிறா. அப்போ நான் மட்டும் விட்டு கொடுத்துருவேன்னு நினைக்கிறீங்களா வீரஸ்? நான் விட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு கோகு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. உன்னை நான் கண்டிப்பாக அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃபுல் பவரில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலை வீஸ் அந்த பேரியரை போட்டதால ஏதோ கொஞ்சம் தப்பிக்குது யூனிவர்ஸ் 7. இல்லைன்னா யூனிவர்ஸ் 7 மொத்தமாக அழிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 7 இவங்க 2 பேரும் போட்டு தள்ளியிருப்பாரு. அதில் எந்த சந்தேகமும் இருக்காது. ஃபியூரியஸான சண்டை போயின்னு இருக்குதா. நம்ம கோகு அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை பயங்கர பங்கமாக வர பயன்படுத்திக்கிட்டு இருக்கானா. இதை பார்த்து நம்மளோட வீரஸ்க்கு செம காண்டாவது. வீஸுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை கத்தே கொடுக்கல, அதுக்குள்ளே இம்பர்ஃபெக்ட் அல்ட்ரா இன்ஸ்டன்ட் எடுத்துட்டானேன்ட்டு இருக்கேன். ஸோ சண்டை போக போக ஸ்பீடு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஸ்பீடு குறையிற மாதிரி இல்லை. இவங்களோட சண்டை எப்போ முடியும், எப்படா முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விக்குறி தான் நமக்குள்ளே போய்கிட்டு இருக்குது. நம்மளுடைய வீரஸால் எப்படா இவன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு நம்பவே முடியல. 12 யூனிவர்ஸில் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான டிஸ்ட்ராயர்னா அது நான் தான்டா. என்னை தோக்கடிக்கிறதுக்கு ஒருத்தன் பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னை விட பவர்ஃபுல்லான யாரும் இல்லைன்ட்டு நம்ம வீரஸ் பயங்கரமான அட்டாக் நம்ம கோகு மேலே நிகழ்த்துறா. அப்படி டேமேஜ் வாங்கியிருப்பார் போலக்கு கோகு அப்படின்ட்டு நம்ம நினச்சோம்னா அந்த இடத்துல தான் கோகு டகால்னு எஸ்கேப் ஆகிட்டா அப்படின்னு நினச்சேன். என்னடா இந்த அட்டாக்லாம் என்னை ஒன்றும் பண்ணாது. இதுக்கு மேலே பெரிய அட்டாக் உங்களால் பண்ண முடியாதா வீரஸ்? என்ன இவ்வளோதான் அவங்க ஃபுல் பவரை யூஸ் பண்ணிட்டு என்கிட்ட பீலா விட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஸோ இப்போ என்னோட ஃபுல் பவரை பாருங்கள். என்னோட ஃபுல் பவர் எந்த அளவுக்கு பங்கமாக இருக்குதுன்றதை மட்டும் பாருங்கள். உங்களை பங்கம் காட்டுறேன் பாருங்கள். பங்கம்னா என்னன்ற
என்னன்றதை நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்ட்டு நம்ம ஆளு சொல்லிக்கிட்டு அவனுடைய பவர் லெவலை தெரிக்க விட, அதே சமயத்தில் பீரஸும் அவர் பங்குக்கு அவருடைய பவரை தெரிக்க விடுறாரு. ஆனால் நம்ம கோகு ஒரு மின்னல் வேகத்தில் வந்து நம்ம பீரஸை போலான்னு போலக்க ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி வேகத்தை நம்ம பீரஸ் கிட்ட இது வரைக்கும் யாருமே காமிச்சது இல்லை. என்ன பீரஸ் அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சா சோழி, இதுக்கு மேலே உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதா, என்ன வீக் ஆயிட்டீங்களா, இவ்வளோதான் அவங்க பவரா அப்படின்ட்டு நம்ம கோகு போட்டு வீரஸை வெறுப்பேற்றி கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கான். நான் நினச்சி கூட பார்க்கல காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுக்கு கூட ஒரு லிமிட் இருக்கும் போல இருக்கே அப்படின்ட்டு நம்மளோட இவர் நினச்சிக்கிட்டு இருக்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை பார்த்து என்ன வார்த்தை சொல்லுவேன்ட்டு நம்ம பீரஸ் இன்னும் அவருடைய ஃபுல் பவரை ரேஜ் அதிகப்படுத்துகிறா. அப்படி இந்த யூனிவர்ஸே ஸ்தம்பித்து போகுது. அந்த அளவுக்கு ஸ்தம்பிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்டர்மினேட்டான ஒரு பவரை காமிச்சுக்கிட்டு நம்மளுடைய கோகு ஒரு பக்கம் அவனுடைய அல்ட்ரா இன்ஸ்டன்ட்டை இழக்க ஆரம்பிக்கிறான். ஸோ இவ்வளோ மேசிவான பவரை யூஸ் பண்ணனால நம்மளுடைய பீரஸும் கவுந்தச்சு விழுந்துட்டா. அப்படி இவ்வளோ பவரை நம்ம பீரஸ் யூஸ் பண்ணுவாருன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒரு மோர்டல் கூட சண்டை போட்டு அவனை தோக்கடிக்கிறதுக்காக இவ்வளோ பவர் யூஸ் பண்ணியிருக்காரு மனுஷன். இப்போதான் தெரியுது பையன் எவ்வளோ வீக்காக இருக்கான்ட்டு. இத்தனை நாளாக ஸ்ட்ராங்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா பார்த்தா இப்போதான் தெரியுது எல்லாமே சுத்த வீக்காக இருக்கிறான்ட்டு. இந்த பக்கம் ஒரு மல்டிவர்ஸை காமிக்கிறாங்க. மல்டிவர்ஸ் கூட கிடையாது, ஒரு சீல் பண்ணப்பட்ட ஒரு நல் டிமென்ஷனை தான் காமிக்கிறாங்க. அந்த டிமென்ஷனுக்குள்ள தான் ஒரு புய இருக்கிறான். கடைசியா லார்ட் எமோஷியோட டிசெண்டன்ட் பிறந்துட்டான் போல இருக்கு. அவனுடைய வாரிசு பிறந்திருப்பான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் ஃபுல் பவர் அட்டைன் பண்றதுக்குள்ள அவனை நான் அழிச்சாகணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மொத்த இடமுமே ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது நம்ம ஜெனோசமா பேலஸ் இது நம்ம டைசிங்க்னு நோட் பண்றோம். அப்படி திடீர்னு அந்த நெகட்டிவ் எனர்ஜியால இடமே ஷேக் ஆக ஆரம்பிக்குதா, என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்மளுடைய டைசிங்கன் அந்த இடத்துக்கு போய் உடனே போய் பார்க்குறா. அப்படி பார்த்தா நம்ம வில்லன் வந்திருக்கான். என்ன டைசிங்கன் பார்த்தே பல வருஷம் ஆயிடுச்சு, எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்றான். அதாவது உன்னை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுல்ல, அப்போ மரியாதை எப்படி கூப்பிடுறது, அப்பா எப்படி இருக்கீங்கன்னு சொல்ல. பரவாயில்லையே, என்னோட முதல் மகனை நான் பல வருஷம் கழிச்சு பார்க்குறேன். ஆனால் நீ எப்படி இங்கே வந்த, எப்படி உன்னால் அங்கேருந்து தப்பிச்சு வர முடிஞ்சிச்சு, எனக்கு ஒன்றுமே புரியல. என்னப்பா உங்களோட மகன் ஆசையாக அவங்கள பார்க்கறதுக்காக வந்திருக்கா, அவனை பறவை இருப்பீங்களா, அதை விட்டு போட்டு என்ன நீங்கள் ஏன் வந்தேன்ட்டு இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு நம்மளாலும் கேட்க. இப்போ ஈவில் பார்த்து செலக்ட் பண்ணி அப்போவே நீ என் மகன் இல்லைன்னு ஆகி போடுச்சு. இதுக்கப்புறம் நான் எதுக்கு உன்னை மகனாக ட்ரீட் பண்ணும், நீ என் மகனும் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்ல. அப்படியாப்பா நான் உங்களை விட ஸ்ட்ராங்கானவன் அப்படின்ட்டு சொல்ல. இதை டெஸ்ட் பண்ணி ஆகணுமேன்ட்டு ரெண்டு பேரும் டெஸ்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. பட் அதுக்குள்ளே எல்லா நியூஸுமே பரவ ஆரம்பிச்சது. நம்மளோட டைசிங்கன்னு எல்லாத்தையுமே சொல்லிடுற. அப்படியே அவரோட இது மூலிமா வாண்டு மூலிமா அந்த வாண்டு மூலிமா எல்லாருக்கும் எல்லா ஏஞ்சல்ஸ்க்கும் கம்யூனிகேட் பண்ணிடுறா. அப்படி பல வருஷத்துக்கு முன்னாடி அடைக்கப்பட்ட உங்களுடைய அண்ணன் இப்போ எப்படியோ தப்பிச்சு வந்துட்டான். ஸோ அவன் உங்களை விட பவர்ஃபுல்லானவன், அதனால நான் அவனை பார்த்துக்கிறேன். இருந்தாலும் நீங்களும் உங்கள் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனும் எல்லாருமே பத்திரமா இருங்க அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு நம்மளுடைய யூனிவர்ஸ் அவனை தான் காமிக்கிறாங்க. நம்மளுடைய கோகு எப்படியோ கஷ்டப்பட்டு எழுந்திரிச்சிட்டான், ஆனால் தோத்து போயிட்டான். என்ன ஆச்சு, எனக்கு தலையெல்லாம் பயங்கரமாக வலிக்குது அப்படின்ட்டு நம்ம கோகுவும் சொல்லிக்கிட்டு அப்போ தான் நம்மளுடைய வீஸ் எல்லாத்தையும் சொல்கிறா. அப்படி நீயும் ஒன்றும் சண்டை போட்டீங்க, அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல. ஸோ இப்போ ஃபாலன் ஏஞ்சல் வேற வந்திருக்கான், அவனால் ஒரு பெரிய பிரச்சனை வேற போய்கிட்டு இருக்கு. ஸோ அவன் என்னெல்லாம் பண்ண காத்துக்கிட்டு இருக்கான்ட்டு எனக்கும் தெரியல. அவன் எனக்கு அண்ணன் வேணும், இருந்தாலும் அவன் என்னை விட பவர்ஃபுல்லானவன் சொல்ல. பரவாயில்ல வீஸ், நீ என்னை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறியே. ஏன்னா உன்னை விட பவர்ஃபுல்லானவன் சொன்னது உண்மைதான். இந்த உலகத்தை நான் அழிக்க போகிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பட் இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை உருவாக்குனாங்களே அவங்கள ஃபர்ஸ்ட் அழிக்கணும். அதுதான் என்னோட முக்கியமான மெயினான மோட்டிவாகவே இருக்குது. அவங்கள அழிச்சிட்டா திருப்பி இந்த உலகத்தை யாருமே உருவாக்க மாட்டாங்க. நம்மளால் மட்டும்தான் நம்ம இந்த உலகத்தை உருவாக்க முடியும். என்னோட பவர் என்னன்றதை இந்த உலகத்துக்கு நான் காமிச்சே தீருவேன் அப்படின்னு நம்ம ஆள் வேற டயலாக் பேசிக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்மளுடைய கோகு தான் இந்த டிசெண்டன்ட், அதாவது லார்ட் எமோஷியோடைய வாரிசு தான் நம்மளுடைய கோகு. அவங்களுடைய வழியில வந்த ஒரு சயன் தான் நம்மளுடைய கோகு. ஆனால் ஒரு லோ லெவல் வாரியராக இருப்பான். காலப்போக்கில் அது மாறப்பட்டது. ஸோ அதனால அது யாருக்கும் தெரியாது. அவன் ஒரு லோ லெவல் வாரியராக இருந்தாலும் அவன் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாரியர். இருந்தாலும் நம்ம பீரஸ்கே பயங்கரமான ஆட்டம் காணிச்சு. எப்படி இவன் இங்கே வந்தான், எதுக்காக இங்கே வந்திருக்கான் அப்படின்ட்டு பார்த்தா நம்ம கோகுவை தேடி தான் வந்திருக்கான். கோகுவோட சண்டை போடுறதுக்காக வந்திருக்கான். எதுக்காக இவன் கோகுவோட சண்டை போடுறான், கோகுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு வழியாக நம்ம பல வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். எமோஷி அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பவரை ரேஜ் பண்ணி பயங்கரமான அட்டாக் பண்ணுறான். ஸோ ஒரு டார்க் மேட்டரை யூஸ் பண்ணி பயங்கரமான ஒரு அட்டாக் பண்ணுறான். அந்த அட்டாக்ல பிளானட் எல்லாமே நொறுங்குது. பிளானட்டே நொறுக்கிற அளவுக்கு இவனுடைய பவர் லெவல் அப்படி இருக்குது. இப்படி ஒரு பவரை யாருமே பார்த்ததில்லை. எல்லாத்தையுமே சதற விட்டு பதற விட்டு கதற விட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி கதறலாக இருக்குது. நம்மளுடைய கோகு என்ன நடக்குது இங்கே, என்னோட பவரை இந்த அளவுக்கு என்னை விட பவர்ஃபுல்லானவனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குள்ள நம்ம கோகு புது டிரான்ஸ்ஃபர்மேஷனை எடுத்துடுறான். லார்ட் எமோஷி, உங்களுடைய பவரை நான் கண்டிப்பாக நல்ல வகையாக யூஸ் பண்ணுவேன். நான் உங்களுடைய டிசெண்டன்ட்ன்றதுனால உங்களுடைய வாரிசுன்ற ஒரே காரணத்துக்காக
காப்பாத்துறதுக்காக உங்களை மாதிரியே இந்த உலகத்தை நானும் காப்பாற்றுவேன்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு பவரை ரேஜ் பண்ண மொத்த மல்டிவர்ஸுமே பயங்கரமான ஒரு ஷேக்குக்கு உள்ள எமோஷியோடைய பவரை அட்டைன் பண்ணிட்டா அப்படி சும்மா வேற லெவலில் அவருடைய பவர் லெவல் தெரிக்குது. இது வரைக்கும் இருந்த காட் ஃபார்ம்ஸே மிஞ்சிட்டாரு. ஸோ இந்த ஒரு பவரை வச்சுக்கிட்டு வில்லனை போட்டு பொலகாட்டு காட்டுவாருன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இது ஒரு லார்ட் எமோஷியோடைய பவர் இருக்கிறதுல எல்லாரோட ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு சயன் வாரியரோடைய ஒரு பவர். அதுக்குன்னு நம்ம வில்லப்பாயிலையும் குறைச்சி இடம் போடக்கூடாது. நம்ம வில்லப்பாலும் காடையும் மிஞ்சின அளவுக்கு பவர்ஸ் இருக்கிறனால தான் அவனை லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. பட் அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான்ல. அப்படிப்பட்ட நம்ம வில்லனுக்கும் நம்ம கோகுக்கு இடையில இப்படி ஒரு பங்கமான சண்டை நடந்துக்கிட்டு இருக்கா. கோகுவோடைய இந்த புது வகையான டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்து எல்லாருமே ஆடி போய் அசந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான பங்கமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா? இல்லைன்னே இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துட்டு என்னடா எப்படிடா இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை இவனால எடுக்க முடிஞ்சிச்சுன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்குள்ள கோகுவோடைய பவர் லெவல் பயங்கரமா தெரிக்குது. இதை பார்த்தது வில்லனுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இத்தனை நாள் கழிச்சு நமக்கு சேர்த்த ஒருத்தன் கிடைச்சிருக்கான். ஸோ இவனை நான் அழிச்சு காமிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி நம்ம வில்லனும் பேசிக்கிட்டு தெரிய வில்லனாலே இவனை அழிக்க முடியுமா நம்ம கோகு அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம கோகு பயங்கரமா இன்னும் அவனுடைய பவர் லெவலை பயங்கர வேற லெவலுக்கு போயிட்டு இருக்கான். ஏன்னா கோகுவோடைய பவர் லெவல் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல ரேஜும் அதிகமாகிக்கிட்டே போகுதா. வில்லனால சமாளிக்க முடியுமான்றது தெரியல. ஆனா வில்லனுக்கு ஒரு சரியான சிம்ம சப்பனமா நம்ம கோகு இருப்பான்றதுல எந்த சந்தேகமும் இல்லாம இருக்குது. நம்மளுடைய வில்லனே அட்டடா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவனை நான் பார்த்ததே இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒருத்தர் இருந்தா. ஆனா இப்போ இந்த அளவுக்கு பவரை வச்சிருக்கிறான்னா இவன் லார்ட் எமோஷியோடைய வாரிசா தான் இருக்கணும். எமோஷி நீ இப்படி பண்ணுவேன்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. உன் வாரிசுக்குள்ள இவ்வளவு பவரா என்னால நம்ப முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்கான். சும்மா அனல் பறக்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இதுல யார் ஜெயிக்க போறாங்கன்றது தெரியல. ஒரு பக்கம் நம்ம வீரசு கதிகிழங்கி போயிருக்கிறா. அப்படி என்னடா நடக்குது இங்க? எப்படிடா கோகு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கானேன்ட்டு தெரியாம ஒழித்துக்கிட்டு இருக்க. இந்த ஒரு சண்டையால பெரிய பிரளயமே ஏற்பட்டுக்கிட்டு மற்ற யூனிவர்ஸ்க்கு இடையில அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான காட் லெவல் பீயிங்ஸ் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா என்னதான் ஆகும்? அழிவு தானே ஏற்படும். நம்மளுடைய கோகுக்கு வேற வழி இல்லை. ஸோ எப்படியாவது இவனை சீக்கிரமா நான் முடிச்சுட்டு எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு ஆகணும். இல்லைன்னா இந்த மொத்த உலகமும் எங்களுடைய சண்டைக்கு இந்த இடையில தாக்கு பிடிக்க முடியாம அழிஞ்சிரும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி நம்ம கோகு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஸோ கோகு இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கல. திடீர்னு கோகுவோடைய ஈவிலான ஆராவும் கோகுவை அப்ரோச் பண்ண ஆரம்பிக்குது. எப்படியாவது இதை சீக்கிரமா முடிக்கணும்னா நீ ஏன் பவர்ஸை யூஸ் பண்ணி ஆகணும்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் பிரளயங்கள் பயங்கரமா ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பவர் லெவல இந்த மொத்த யூனிவர்ஸும் தாக்கு பிடிக்காத போல இருக்கு. எவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்குன்றது தெரியல. ஆனா அழிவுன்றது மட்டும் ஒரு முக்கியமான நிச்சயமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இப்போ ஏற்பட்ட அழிவுல இருந்து இங்க இருக்கிற யாரையுமே காப்பாற்ற முடியாது அப்படின்றது மட்டும் தெரியுது. ஸோ கோகு என்ன பண்ண போறோம் அப்படின்றது தெரியாம நம்மளும் ஒரு கியூரியாசிட்டியோட இருக்கும். கோகுவோட ஈவில் ஆராஸ் வேற அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கு. பட் கோகு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஈவில் ஆராஸ்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். சப்போஸ் அந்த ஈவில் ஆராஸ் மட்டும் அப்ரோச் பண்ணியிருந்தானா கோகுவோடைய நிலைமை காலியாக இருக்கும். ஏன்னா கோகுவால் அதுக்கப்புறம் திருப்பி சஸ்டெயின் பண்ணி வந்திருக்கவே முடியாது. கோகுவோடைய ஈவில் ஆராஸே கோகு மொத்தமாக டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். இவ இந்த அளவுக்கு நம்ம எமோஷியோடைய பவரை ரெசிஸ்ட் பண்ணுவான்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி ஒரு மனுஷனால அதுவும் ஒரு மோட்டலால் எப்படி இது முடியுது? உங்களை மாதிரி உயிரினங்களால் இதெல்லாம் பண்ணவே முடியாது. ஆனால் எப்படி இது நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நம்ம கோகுவோ இங்கே பாரு லிமிட்ஸை பிரேக் பண்ணுறது தான் நாங்கள் சயின்ஸ்னாலே எப்பயுமே லிமிட் பிரேக்கர் அப்படின்ற எங்களுக்கு ஒரு புது பட்டப்பேரும் இருக்குது. அதனால நாங்கள் எப்பயுமே எங்களோட லிமிட்ஸை பிரேக் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ லார்ட் எமோஷி என்கிட்ட இந்த பவரை கொடுத்துருக்காரு. இந்த பவரை வச்சு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை நான் பண்ணியே தருவேன். இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக ஒன்று அழிக்கணும்னா அதுக்கும் நான் தயங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையில் பயங்கரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெளியே பொறுத்தது போதும் உங்கேலுன்ட்டு ஒரு ஆர்மரை சுற்றி அவனை சுற்றி ஒரு ஆர்மர் கவசத்தை உண்டாக்கி இதுக்கப்புறம் உன்னால என்னை அட்டாக் பண்ணாலும் எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு திடுறான். ஆனால் நம்ம கோகு விடுற மாதிரி இல்லை. அவன் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். கோகு இதுக்கு முன்னாடி பண்ணதை கூட பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறான். ஸோ கோகுவோட இந்த பவர்ஃபுல்லான அட்டாக் நம்மளோட டைசிங்கன்னு ஒரு பக்கம் பார்த்து ஆடி போயிருக்கிற. அப்படி என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி குழப்பத்தோட இருக்க நம்ம வீசி இப்போ என்ன பண்ணுறது நான் என்ன பண்ணுறது ஏதாவது பண்ணும்ல சொல்லி தொலைங்க அப்படின்னு சொல்ல பசாம நம்ம குண்டலை ஆக மாட்டோமா அப்படின்ற மாதிரி நம்மளால காமெடி பண்ணிக்கிட்டு தெரியல. அப்படி என்னன்னே நான் இப்படி பேசிக்கிட்டீங்க. அவனை எப்படியாவது நம்ம தடுத்தாகணும். இல்லைன்னா இந்த மொத்த யூனிவர்ஸுமே அழிஞ்சு போயிடும்னு சொல்லிக்கிருக்கு. அதை பற்றி தான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ரெண்டு பேரோட பவர் லெவலும் செலஸ்டியல் காட்ஸுக்கும் மேலே இருக்குது. அப்பர் லெவலில் இருக்காங்க. இவங்களால இவங்களை தடுக்கணும்னு நம்ம போனோம்னு வை நம்ம அதில் மாட்டி அழிஞ்சிருவோம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ கோகு தான் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கோகு இன்னும் அவனோட பவர் லெவலை தெரிக்க விட்டுக்கிட்டு இருக்கான். கோகுவோடைய ஒசாரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை வேற அடிக்கடி எடுத்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் தான் எமோஷியை வேற மீட் பண்ணுறான். அழிக்கணும்
அழிக்கணும், எல்லாத்தையும் அழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஈவிலான ஒரு எமோஷியாக இருக்கிறாரு. இது என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி நம்மளோட இவர் வேற ஒரு பக்கம் டைசிங்கன் ஒரு பக்கம் கதறிக்கிட்டு இருக்கா. அப்படி கோகு மட்டும் ஈவில் பார்த்து எதையாவது சூஸ் பண்ணான்னா கோகுவோட ஈவில் ஆரா பயங்கரமாக இருக்கும்னு சொல்லிட்டு இருக்க. என்னங்கடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 2 பேரோட சண்டையும் இன்னும் முடிகிற மாதிரி இல்லை. வில்லன் ஒரு பக்கம் அவனோட ஆர்மரை வச்சு அடிக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் நம்ம கோகு மேலே படல. கோகு அவனோட ஃபுல் பவரோட போட்டு அந்த ஆர்மரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஆர்மரும் லைட்டாக கிராக் விழுக ஆரம்பிக்குது. ஆனால் அந்த ஆர்மரை முதுசாக உடையுமான்னு தெரியல. அதுக்குள்ளே நம்ம எமோஷி வந்துடுறா. அப்படி கோகு உன்னால் இந்த பவரை கட்டுப்படுத்த முடியும்ன்றது எனக்கு நல்லா தெரியும். இதை வச்சு நீ இந்த உலகத்தை காப்பாற்றி ஆகணும். இதுக்கப்புறம் வரப்போகிறவங்க எல்லாருமே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதனால் அந்த பவரை நீ தான் யூஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டீங்களே, செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு நம்மளால ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி இப்போ அவரோட ரியல் வேர்ல்டுக்கு வந்துட்டாரு நம்மளோட வில்லன். முட்டாள் மனுஷனே, உன்னை அழிக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்ட்டு அவனோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணி வில்லனும் ஃபுல் பவரை யூஸ் பண்ண அவ்வளோதான். இந்த உலகத்தோடைய சர்வநாசத்திலிருந்து இந்த உலகத்தை காப்பாற்ற முடியாது அப்படின்றது மட்டும் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியுது. இந்த உலகம் மொத்தமாக அழிய போகுதுன்றது மட்டும் தெரியுது. வில்லன் என்ன பண்ண போறான்னு தெரியல. வீரஸோடைய பிளானட் தான் நொறுங்குது. இந்த அளவுக்கு ஒரு ஹை ப்ரெஷரை யாராலையுமே கொடுக்க முடியாது, எந்த காட்ஸாலையும் கொடுக்க முடியாது. இந்த அளவுக்கு ஒரு ஹை ப்ரெஷரை யார் வரைக்கும் போகுதுன்னு கேட்டிங்கன்னா மறந்துடுவீங்க. நம்ம ஜெனோ வரைக்கும் இந்த ஹை ப்ரெஷர் ஃபீல் ஆயிடுச்சு. நம்ம ஜெனோக்கே ஃபீல் ஆயிடுச்சு. என்ன நடக்குது, இந்த யூனிவர்ஸ்க்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன். நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அந்த பஞ்சாயத்தை நம்ம தான் தீர்த்து வச்சாகணும். இல்லைன்னா நம்மளெல்லாம் யாரா மதிப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஜெனோ சொல்லிக்கிட்டு களத்தில் இறங்க ரெடி ஆகிட்டா. அப்படி இன்னைக்கு எதிரிய ஒரு கை பாத்திர வேண்டிதான்னு சொல்லியிருக்கேன். இந்த பக்கம் நம்மளுடைய ரைசிங்கனோ மிடில் எட்ஜ் சீட்டில் உட்காந்து பார்ப்பாங்களே அந்த மாதிரி உட்காந்து அதாவது நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி எவனாவது தோத்துட்டானா, அதை நம்ம பையன் தோத்துட்டானா நம்ம ஜோலி முடிஞ்சிடும். அதனால தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி ரொம்ப சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்படி ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போதும் அப்படின்ற மாதிரி இருக்கிற இவங்களுடைய பவர் லெவலால் சும்மா யூனிவர்ஸே கதிகலங்கி போயிருக்குது. இந்த அளவுக்கு ஆட்டங்கான வச்சுட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை இன்னொரு வில்லன் வேற பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த மொத்த உலகமும் இப்போ அழிய போகுதுன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் டைலாக் விட்டுக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்மளோட ஜெனோ காட்ஸும் ஜெனோஸும் கிளம்புறதுக்கு தயாராகிட்டாங்க. பட் கிளம்புறதுக்கு முன்னாடி கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்றது தெரிஞ்சுக்கணும். சும்மா கண்ணா பின்னான்னு ஸ்பேஸில் சுற்றிக்கிட்டு இருக்க முடியாது. ஸ்பேஸ் ஒன்று ஊரா விட்டு ஊர் இல்லை. அதனால நம்ம கரெக்டான இடம் எங்கே இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். கரெக்டான இடத்த தேடிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த இடத்துல இருந்து வர எனர்ஜி ஃபீல்டை பார்த்தே மறண்டு போயிடுறாங்க எல்லாரும். என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி முழிச்சுக்கிட்டு இந்த பக்கம் நம்மளுடைய வீசு அவ்வளவுதான், எல்லாமே போச்சு. நீமே ஜனசமா கிட்ட என்னத்தை போய் சொல்றது அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க நம்மளுடைய ஜனசமா. இப்போ நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான், போய் களத்தில் இறங்குறது. வீரஸோடைய பிளானட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வீரஸோடைய பிளானட் இந்த பக்கம் அழிவுக்கு சிதைவுக்கும் நடுவில் இருக்குது. வீரஸ் பிளானட் அழியுமா இல்லை சதையுமா என்ன ஆக போகுதுன்னு தெரியாம நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்க. நம்மளுடைய வில்லன் அவனுடைய ஆர்மர் எல்லாமே நொறுங்கிறத பார்த்து அவனே ஆச்சரியப்படுறான். இது வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஆர்மரை யாருமே நொறுக்குனது இல்லை. ஆனா நீ எப்படா நொறுக்குனது மட்டும் இல்லாம அது பாதியை உடக்கேவோ செஞ்சுட்டான். முக்கா ஆசையை உடச்சிட்டு அட்டின்னு அடிச்சான். அந்த அளவுக்கு கோகுவோடைய பவர் லெவல் எப்படி இருக்குதுன்றதை பார்த்து வில்லனால ஒண்ணு மனமுள்ள வில்லன் கதையை முடிச்சாச்சுன்னு பார்த்தா இந்த பக்கம் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு போர்ட்டல் ஒன்று உருவாகிட்டு இருக்கு. என்னடா போர்ட்டல் இதுன்ட்டு இதை பத்தி யோசிச்சுக்கின்னு இருக்குது. உள்ள அந்த போர்ட்டல் உள்ள இருந்து எவனோ ஒருத்தர் வெளியே வரான். எவன்டா அவன் வெளியே வருது அப்படின்ட்டு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு வில்லன் ஒரு வழியா நான் வெளியே வந்துட்டேன். ஆனா நான் வெளியே வந்ததும் நான் பார்க்குற ஒரு விஷயம், என்னோட தம்பி எவனோ ஒரு மோட்டால் கையால தோத்து போயிருக்கான் அப்படின்றத நினைக்கல. எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்குது அப்படின்னு சொல்றான். நம்மளுடைய ஆளுதான் தம்பி போலக்கு. இப்போ வில்லன் சொல்லிக்கிட்டு இருந்தேனே, இவன் நம்மளுடைய மெயின் வில்லனுக்கு ஒரு தம்பியா இருக்கிறான்றது தெரியாது. சாரி அண்ணா மன்னிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா வாயில இருந்து ரத்தத்தை வர கக்குறா. மன்னிப்பு கேட்டா எல்லாமே சரியா போறோம்னு நினைச்சிட்டியா? எதுவுமே சரியாகாத. மன்னிப்பு கேட்கறதுனால அதனால மன்னிப்பை மட்டும் கேட்காதன்னு சொல்லிட்டு நம்மால அவனே போட்டு பொழந்துட்டான். அவனை பொழந்ததோட நிப்பாட்டாம அவனோட பவர்ஸ் எல்லாத்தையுமே உரிய ஆரம்பிச்சிடுறான். அவனோட ஃபுல் பவரையும் உறிஞ்சி இழுத்துடுறான். என்ன பண்றீங்க அண்ணா, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்ற மாதிரி கதிகலங்கி போய் நம்மளும் கேட்க, நீ இதுக்கப்புறம் எனக்கு தேவைப்பட மாட்டேன், அதனால உன்னோட பவர்ஸை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, அதை நான் எனக்கு சொந்தமாக்கிக்கிறேன் அப்படின்ட்டு அவனும் சொல்றான். இதுதான்டா பியூர் வில்லனிசம். இந்த மாதிரி வில்லனிசத்தை எந்த ஒரு வில்லனும் காமிக்க மாட்டாங்க. இவன் தான் பியூர் வில்லன், அக்மார்க் வில்லன் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மோசமான வில்லன். தன்னோட தம்பியவே போட்டு தள்ளிட்டு அவனுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டானா எந்த அளவுக்கு மோசமா இருப்பான்னு யோசிச்சுக்கோங்க. நோ அண்ணா, இதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்க இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்குது. என்ன கொன்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆனா நம்மளால கேட்குற மாதிரி இல்லை. உன்ன மாதிரி ஒருத்தர் மோட்டல் கிட்ட போய் தோத்து போயிட்டான்னு சொன்னா உன்னை நான் என் கூட வச்சிருந்தேன்னா என்னை எல்லாரும் எவ்வளவு
கேவலமாக நினைப்பாங்கன்றது உனக்கு தெரியல. அதுலேயும் என் தம்பி ஒரு மோட்டல் கிட்ட தோத்து போயிட்டா அப்படின்றத நினைக்கல. எனக்கு அசிங்கமாக இருக்குதுன்னா சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன நினைப்பாங்க, அதனால தான் உன்னை கொள்றேன். கவலைப்படாத, அடுத்த ஜென்மத்திலேயே நீ நான் அண்ணன் தம்பியாக தான் பிறப்போம் அப்படின்ற மாதிரி டைலாக் கொடுத்துட்டா. அடுத்த ஜென்மத்தில் பிறந்தா என்ன, பிறக்கலைன்னா என்னடா அப்படின்ற மாதிரி இருக்க. ரெண்டு பேருடைய பவரும் மேர்ஜ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன துமாரா ஞாம் கேகே அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஆளோடைய பவர் லெவல் சும்மா வேற லெவலில் தெரிய போது. வில்லன் ஆல்ரெடி சும்மாவே வில்லனை தான் காமிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ அவனுடைய பவர் லெவல் தெரிகிறதுனால கோகு ஒரே அட்டாக்ல முடிச்சிடலான்னு பார்க்குறேன். இவன் பண்ண அட்டாக்ல பீரஸோடைய பிளானட் சுக்கான்னு ஒருங்கிடுச்சு. இதை பார்த்த பீரஸ், என்னங்கடா இப்படி பண்ணி தொலைஞ்சிட்டீங்களேடா, இந்த பிளானட் எனக்கு என் உசுருமாயிரா, எப்படா உங்களுக்கு மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்மளுடைய பீரஸ் ஒரு பக்கம் கதை கலங்கி போயிருக்கா. அப்படி அதுக்குள்ள இவன் வருவான்ட்டு எதிர்பார்க்கவே இல்லை. தம்பியை ஆட்டங்கான வச்சுட்டா. இப்போ அண்ணன் வேற வந்திருக்கான். அண்ணன் எந்த அளவுக்கு கதிகலங்க அப்பாடுறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இவனுடைய பவர் லெவல் அவனையும் காட்டி கூட இருக்குது. ஆனா நைனா இவன் அவனுடைய பவர்ஸையும் சேர்த்து உறிஞ்சிருக்கான். ஸோ இவனுடைய பவர் லெவல் பயங்கரமா இருக்குது. இந்த பவர் லெவலை நம்மளுடைய கோகுவால தாக்கு பிடிக்க முடியுமான்றது ரொம்ப சந்தேகமா இருக்குது. இந்த மொத்த பிரபஞ்சமுமே இப்போ கோகுவை நம்பி தான் இருக்கு. ஆனா கோகுவை நம்பலாமா வேணாமா தான் தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த ஒரு பவர் லெவலை இப்படி தெரிய விட்டுக்கிட்டு இருக்கா இல்ல வேற ஒரு பக்கம். இந்த மாதிரி ஒரு பவரை பார்த்து கோகுவே ஷாக் ஆகி போயிருக்கிறான். என்னடா பண்றது, என்ன மாதிரி பவரா இருக்குது, வேற லெவலு வெறித்தனம்ட்டு இருக்கிற நம்ம கோகு என்ன பண்றதுன்ட்டு புரியாம வேற சுத்திக்கிட்டு திரிறான். இதை மட்டும் இப்படியே நடக்க விட்டோம்னா இருக்கிற எல்லா உலகமும் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உலகம்ன்றதே ஒன்று இருக்கு, அது மொத்தமா எல்லாமே அழிஞ்சு போயிடும். இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதோட இந்த ஒரு எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை அழுத்தி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். டாடா பாய், see you soon.